அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து வருகின்றோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக கற்று வருகிறோம். இன்றைக்கு இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவான சவுலை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30 சொல்கிறது: என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று ஒரு வேத வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை கனம் பண்ண அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை கனம் பண்ண அழைக்கிறார். கனம் பண்ணுகிற வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையாகும். இந்த சவுல் என்கிற முதல் ராஜாவை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சவுல் என்கிற அந்த முதல் ராஜா, இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவாகிய இந்த மனிதன் எப்படிப்பட்டவன், என்ன விதமாய் வாழ்ந்தவன் என்பதை சொல்ல விரும்புகின்றேன். உண்மையாகவே இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய கிருபையை பெற்ற இந்த மனிதன், இவனுடைய வாழ்வை நான் 3ஆக பிரிக்கிறேன். ஒன்று அவனுடைய வாழ்க்கையின் முன்பகுதி, 2வது அவனுடைய வாழ்க்கையின் இடைப்பகுதி, 3வது அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையின் முதல் பகுதி என்ன? அவனுடைய வாழ்வு நல்ல ஆரம்பத்தை சுட்டி காண்பிக்கின்றது. அநேகருடைய ஆரம்பம் நன்றாக இருக்கும், ஆனால் முடிவு மோசமாய் மாறிவிடும். ஆனால் சிலருடைய ஆரம்பம் மோசமாய் இருக்கும், முடிவு நல்ல முடிவாய் மாறிவிடும். இந்த சவுல் ராஜாவினுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம், ஆனால் முடிவு மோசமான நிலைப்பாட்டை அது வெளிப்படுத்துகிறது. காரணம் என்ன? ஆண்டவர் இவனை கனம் பண்ணினார், ஆனால் இவன் ஆண்டவரை கனம் பண்ணவே இல்லை. ஆண்டவர் இவனை கனம் பண்ணி அவனை உயர்த்தினார், ஆனால் இவன் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை கனம் பண்ண மறுத்தான், மறந்து போனான். அதனுடைய விளைவினாலே பிற்காலத்திலே தேவனாலே அசட்டை பண்ணப்பட்டான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சவுல் ராஜாவினுடைய முற்பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21 பாருங்கள். இந்த சவுல் ராஜா மிகுந்த தாழ்மை உள்ளவன். சாமுவேல் சொல்கிறார், கர்த்தர் உன்னை ராஜாவாக்க போகிறார் என்று அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது, இஸ்ரவேலின் கோத்திரத்திலே என்னுடைய கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரம் எளிமையான கோத்திரம், சாதாரண கோத்திரம், அதே கோத்திரத்தில் என் குடும்பம் அற்பமான குடும்பம் என்று தன்னை தாழ்த்துகிற அந்த நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஆகவே இந்த சவுல்ராஜனுடைய முற்பகுதியானது நல்ல பண்புகளினாலும் நல்ல குணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையாக இருந்தது. முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்பட்டது. 2வதாக பார்த்தால் அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே அவனுடைய ஜீவியம் மிக அழகான ஒரு ஜீவியம், நல்ல அழகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சௌந்தரியம் நிறைந்த வாலிபன் என்று வேத வசனம் மிக அழகாக சொல்கிறது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே 2 சொல்கிறது, நல்ல சௌந்தரியம் உள்ளவன். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருந்தார்கள். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நல்ல உயரம், நல்ல அழகு.
அவருடைய தகப்பன் கீஸ் என்பவன் மகா பராக்கிரமசாலியான மனிதன். ஆகவே நல்ல குடும்பத்திலே பிறந்தவன், நல்ல அழகு, நல்ல சௌந்தரியம், நல்ல விதமான உயரம் இருந்தது. தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பண்பு அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. தகப்பன் தன் கழுதைகளை தேடும்படியாக தன் மகனுக்கு கட்டளை கொடுக்கிறார். சவுல் தன் வேலைக்காரனோடு சேர்ந்து தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகளை தேட முற்படுகிறார். இந்த இடத்திலே தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற சுவாபம் இந்த மனிதனுக்கு காணப்பட்டதை நான் கண்டுகொண்டேன். அருமையானவர்களே, இந்த கீழ்ப்படுதல் இன்றைய நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலே, பெற்றோர்களிலே காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் அங்கே வேலைக்காரன் சொல்கிறார், இங்கே சாமுவேல் என்கிற ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடைபெறும் என்று சொன்ன பொழுது அவரிடத்தில் போய் கழுதை விசாரிப்போம் என்று சொன்ன பொழுது இந்த சவுல் சொன்னதை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே 7வது வாக்கியத்திலே, அவருக்கு கொண்டு போகத்தக்கதாக காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னான் சவுல். காரணம் என்ன? தேவ சமூகத்துக்கு சொல்லும் பொழுது, தேவ மனிதனை நாம் காணும் பொழுது வெறுமையாய் போகக்கூடாது என்கிற அந்த உள் எண்ணம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. இந்த செய்தியை கண்டுகொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் தேவ சமூகத்திற்கு சொல்லும் பொழுது எந்த நிலைப்பாட்டிலே செல்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 7 நீங்கள் வாசிப்பீர்களானால் சாமுவேல் சொல்கிறார், இன்னென்ன சம்பவங்கள் உனக்கு நடைபெறும், இன்னென்ன காரியங்கள் உன் வாழ்விலே நிகழும், அவை சூழ்நிலைக்கு தக்கபடி நடந்து கொள் என்று சொன்ன பொழுது சூழ்நிலைக்கு தக்கபடி நடந்து கொண்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள், தாங்கள் சூழ்நிலைக்கு தக்கபடி வாழ்வதில்லை, சூழ்நிலைகளுக்கு முரண்பாடாக வாழுகிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஆனால் சாமுவேல் சொல்கிறார், தேவ ஆவியானவர் உன்மேல் வரும், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு நீ தீர்க்கதரிசனம் சொல்வாய், அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கபடி நடந்து கொள் என்று சொல்கிறார். இவன் தேவ ஆவியை பெற்ற மனிதன் என்று சொல்லி 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6 சொல்லப்படுகிறது. அதே சமயத்திலே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6 இவன் தீர்க்கதரிசன வரத்தை பெற்ற மனிதன் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் வாசிப்பீர்களானால் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 22 ராஜாவை தேடுவதற்கு கோத்திர கோத்திரமாய் சீட்டு போடுகிறார்கள். பென்னிமின் கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அங்கே பென்னிமின் கோத்திரத்திலே குடும்ப குடும்பமாய் சீட்டு போட்டார்கள். கடைசியாக அந்த சீட்டு சவுல் பேரிலே விழுந்தது. அவன் எங்கே என்று தேடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அவன் தளவாட அறையிலே ஒளிந்திருக்கிறான். அநேகர் பதவிகளை தேடி ஓடுகிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ராஜாவாய் மாறப்போகிறேன் என்று அறிந்தும் அந்த பதவியை உரிமை பாராட்டாதபடி அதை பெற்றுக்கொள்ளாத அளவிற்கு அவன் ஒளிந்து நடுங்கியவனாக தளவாட அறையில் இருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஆகவே பதவியை விரும்பி ஓடினவன் அல்ல என்பதை இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. அவனுடைய சிறிய தகப்பன் சவுலை பார்த்து கேட்கிறான், எங்கே போனாய், யாரை கண்டாய்? நான் சாமுவேலை கண்டேன், சாமுவேல் உனக்கு என்ன சொன்னார் என்று கேட்கிறார். அப்போதுதான் இந்த சவுல் சொல்கிறார், கழுதை கிடைத்தது மாத்திரம் சொன்னார், ஆனால் ராஜ்யபாரத்தை பற்றி அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. காரணம் என்ன? ஞானம் நிறைந்த அந்த சூழ்நிலை இந்த சவுலுக்கு காணப்பட்டது. ஆகவே இவனுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம், நல்ல அழகு, நல்ல உயரம், நல்ல தகப்பன், நல்ல கீழ்ப்படுதலின் சுவாபம், தேவ சமூகத்திற்கு வெறுமையாய் செல்ல முடியாது என்கிற உள் உணர்வை பெற்றவன், ஞானம் நிறைந்தவன், தேவாவியை பெற்றவன், தீர்க்கதரிசன வரத்தை பெற்றவன், சூழ்நிலைக்கு தக்க நடந்து கொண்டவன். அப்படிப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் நல்ல ஆரம்பமாக இருந்தது. ஆண்டவர் இவனை ராஜாவாக சாமுவேல் மூலமாய் அபிஷேகித்தார். எல்லா மக்களும் அவனை ராஜா என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே சவுலுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்விலே இவ்வளவு நல்ல பண்புகள் உங்கள் வாழ்விலே நிறைந்து காணப்பட்டிருக்கலாம். அதற்காக நீங்கள் ஆண்டவரை தோற்றியுங்கள். இரண்டாவதாக,
இந்த சவுலுடைய வாழ்க்கையினுடைய நடுப்பகுதி அல்லது இடைப்பட்ட பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 13 பாருங்கள். பெலிஸ்தீர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் சவுல் ராஜாவை பார்த்து சொன்னார், 7 நாட்கள் பொறுமையாய் காத்திருந்து. பெலிஸ்தர்கள் சுற்றிலும் பாளையம் இறங்கிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே இந்த சவுல் என்கிற இந்த ராஜா ஜனங்களோடு சாமுவேல் தீர்க்கனுக்காக காத்திருக்கிறார். சாமுவேல் சொன்ன அந்த 7 நாட்கள் கழிந்தது. சொன்ன நேரத்திலே சாமுவேல் வரவில்லை. ஜனங்கள் எல்லாரும் சிதறி ஓடுகிறார்கள். பார்க்கிறான் இந்த சவுல் ராஜா. என்ன செய்தான்? சர்வாங்க தகன பலியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை இட்டு அவன் முடிக்கிறான். அதை முடித்த பிற்பாடு சாமுவேல் வந்து விடுகிறார். என்ன காரியத்தை நீ செய்தாய் என்று சொன்ன பொழுது, ஜனங்கள் செதறி போகிறதை நான் கண்டேன். நீர் குறித்த வேளைக்கு வரவில்லை. ஆகவே இப்போதுதான் சர்வாங்க தகனபதிகளை செலுத்தி முடித்தேன் என்று சொன்னான். அருமையானவர்களே, இந்த இடத்தில்தான் இந்த சவுல் ராஜாவின் இடைப்பட்ட வாழ்க்கையின் தடுமாற்றங்கள் காணப்படுகிறது. ஆண்டவர் சவுலுக்கு கட்டளைகளை கொடுத்தார், போதனையை கொடுத்தார், திட்டத்தை கொடுத்தார், காலத்தை கொடுத்தார். அந்த காலங்களுக்கு அவன் பொறுமையாய் இருக்க புத்திமதி சொன்னார். 7 நாட்கள் பொறுமையாய் இருக்க வேண்டிய இவன் அந்த பொறுமையை இழந்தான். காரணம் என்ன? சூழ்நிலைகளை பார்த்தான். மனிதர்கள் தங்களை விட்டு ஓடிவிடுவார்கள் என்கிற நிலைப்பாட்டை எண்ணி பார்த்து அவன் பயந்து நடுங்க ஆரம்பித்தான். அவனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த சாமுவேல் மூலமாய் கர்த்தர் பேசினார். புத்தீனமான காரியத்தை நீ செய்தீர் என்று சொன்னது மாத்திரமில்லாமல், எண்ணி துணிந்து இந்த சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன் என்று சொன்ன சவுலுக்கு நேராக சாமுவேல் சொல்கிறார், கர்த்தர் உம்முடைய ராஜ்யபாரத்தை எடுத்து தம்முடைய உள்ளத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனுக்கு கொடுக்க போகிறார் என்று சொல்லி அங்கு அவனோடு பேசுகிறார். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, நல்ல பண்புகளோடு வாழ்ந்த மனிதன், நல்ல ஆரம்பத்தோடு இருந்த ஒரு மனிதன், ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த ராஜ்யபாரத்தையும் கிரீடத்தையும் இழக்கிற பாதையிலே நடக்க ஆரம்பித்தான். காரணம் என்ன? உறுதி இல்லை. காரணம் என்ன? காத்திருக்க அவனுக்கு பலன் இல்லை. காரணம் என்ன? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு சூழ்நிலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் இவனோ சர்வாங்க தகனபலிகளை செலுத்துகிற ஆசாரியனை போல அவன் மாற ஆரம்பித்தான். அருமையானவர்களே, ஆசாரியனை போல தீர்க்கனை போல காணப்பட்ட அந்த சாமுவேல் வருமறிந்து இவன் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இவன் எண்ணி துணிந்து செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு வேத பாடம் இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட வரையறை, நமக்கு கொடுக்கப்பட்ட லிமிட், அதற்குள்ளே இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு அடுத்தவருடைய எல்லைகளுக்குள்ளே நுழைகிற காரியம் நல்லதல்ல. இதைத்தான் வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலே கண்டுபிடிப்பதிலே ஜாக்கிரதையாக இருந்தால் அவர்களுக்கு இடர் என்பது வராது என்று பேதுரு தன் நிருபத்திலே சொல்கிறார். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, இன்றைய கால சூழ்நிலையிலே விசுவாசிகள், ஊழியர்கள் அநேகர் தங்கள் காலங்களுக்கு தக்கதாக அவர்கள் அநேகர் தங்கள் அழைப்பை மாற்றுகிறார்கள், தங்கள் பணியை மாற்றுகிறார்கள். இதை நம்முடைய வாழ்க்கையிலே காண்கிறோம். ஆனால் ராஜாவாய் அழைக்கப்பட்டவன் ராஜரீக பணியை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆசரிப்பின் பணியை, பலி செலுத்துகிற பணிக்குள்ளே துணிந்து செய்ய ஆரம்பித்தான். அதனுடைய விளைவு என்ன? தடுமாறினான், கீழ்ப்படியாமையிலே விழ ஆரம்பித்தான். அவன் பொறுத்திருக்க கூடாதபடி உணர்ச்சி வசப்பட்டான். அவன் வாழ்க்கையின் தடுமாற்றம், வீழ்ச்சி இங்கே இருந்துதான் தொடங்குகிறது. ஆகவேதான் முதலாவது அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட முற்பகுதியை சொன்னேன். இரண்டாவதாக அவனுடைய இடைப்பட்ட காலம் என்ன தெரியுமா? உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலையிலே தடுமாறி அநேக ஆசீர்வாதங்களை இழந்த நிலைப்பாட்டிற்கு ஒரே ஒரு சம்பவமாக 1 சாமுவேல் 13 சொன்னேன். பிரியமானவர்களே, சவுலுடைய முடிவு வாழ்வை குறித்து சொல்ல விரும்புகிறேன்.
ஒரு ஈட்டியை நட்டு வைத்து தன்னையே தற்கொலை பண்ணி கொள்கிறார். அவருடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம். அவருடைய இடைப்பட்ட வாழ்வு ஒரு சரிவான ஒரு வாழ்க்கை. ஆனால் முடிவு என்ன தெரியுமா? அவனுடைய ஜீவியத்தில் நாம் காணக்கூடிய நிலை, ஒரு ஈட்டியை நட்டு வைத்து தானே தற்கொலை பண்ணி கொண்டான். அவன் ஆரம்பம் நல்ல ஆரம்பம், ஆனால் முடிவு மோசம். காரணம் என்ன? கர்த்தரை கனம் பண்ண அவன் மறந்து போனான். கர்த்தரை கனம் பண்ணுதல் என்றால் பொருள் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய வாழ்க்கையே பெரிதென்று எண்ணுகிற நிலைப்பாடு. ஆகவே என்னுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம், ஆனால் முடிவு மோசமாய் காணப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நிலைப்பாட்டுக்கு நாம் செல்லாதபடி ஆண்டவர் பாதுகாக்க, அவர் சமூகத்திலே விழுந்து கிடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதே சமயத்தில் இன்னொரு சவுலை நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 3:5 புதிய ஏற்பாடு சவுலும் அதே பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்தவன். ஆனால் பழைய ஏற்பாடு சவுலின் ஆரம்பம் நல்ல ஆரம்பம், ஆனால் முடிவு மோசம். ஆனால் புதிய ஏற்பாடு சவுலுடைய ஆரம்பம் ஒரு கொலை, ஸ்தேவானின் கொலையிலே ஆரம்பிக்கிறது. முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக அவன் இரத்த சாட்சியாய் மடிகிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:6-7 அதை காண்கிறோம். அவன் நல்ல போராட்டத்தை ஆண்டவருக்காக நன்றாக ஓடி தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஊற்றி முடிக்கிற நிலைப்பாட்டை இந்த 2 தீமோத்தேயு 4:6-7 வாசிக்கிறோம். காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டு சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை, புதிய ஏற்பாடு சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். விளைவு என்ன? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆகவே நம்முடைய நாட்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாடு சவுலை போல அல்ல, புதிய ஏற்பாடு சவுலை போல மாற நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆரம்பம் நன்றாக இருக்கலாம், ஆனால் முடிவும் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாடு சவுலினுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் நன்றாக இருந்தது, முடிவு மோசம். காரணம் கீழ்ப்படியாமை. இந்த நிலையிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னையும் உங்களை காப்பாற்றுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பழைய ஏற்பாடு சவுலுடைய ஆரம்பத்தை, இடைப்பட்ட வாழ்க்கையை, ஆண்டவரே இறுதி வாழ்க்கையை நாங்கள் கண்டோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பழைய ஏற்பாடு சவுலுடைய ஆரம்பத்தை போல் இருக்கவும், புதிய ஏற்பாடு சவுலுடைய முடிவை போல இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். பழைய ஏற்பாடு சவுலுடைய அந்த கீழ்ப்படியாமை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்குமானால், கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை விடுவித்து உம்முடைய நல்ல பாதையிலே நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது போல எங்கள் முடிவு நன்றாக இருக்க உம்முடைய பாதத்திலே விழுந்து செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு காண்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.